எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி அப்படின்ற வசனத்துக்கு ஏற்ப இப்போ உங்களுக்கு பல இன்ட்ரெஸ்டிங்கான உண்மைகளை சொல்லதான் இப்போ நான் வந்திருக்கேன். என்னதான் பெரிய உயிரினமாக இருந்தால் கூட யானையால் குதிக்க முடியாதான். அது ஒன்று ஸ்பீடாக ஓடும், இல்லைன்னா நடக்கும். கைரேகையை போல் நாக்கோட அச்சு வந்து டிஃபரெண்ட் தானாங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் வித்தியாசமாக தான் இருக்குமா. ஸோ கைரேகை மாதிரி வருங்காலத்தில் நாக்கை வச்சு ஏதாச்சும் பண்ணாலும் பண்ணாதாங்க. ஓடி ஓடி உழைக்கிறேன் ஒருத்தன், நோகாமல் எடுக்கிறேன் ஒருத்தன், அது வந்து தேனுக்கு பொருந்துங்க. அப்படிப்பட்ட தேன் எந்த காலத்துலையும் கெடாதான். அதுக்கு வந்து இந்த எக்ஸ்பைரி டேட் அப்படின்னா ஒன்று கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நாம் சுவாசிக்கிறது ஆக்சிஜனுங்க. சப்போஸ் நம்ம கார்பன் மோனாக்சைடை சுவாசித்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட உயிர் 15 நிமிஷத்தில் நம்மளை விட்டு பிரிஞ்சிரும்னு சொல்கிறாங்க. சமத்துவத்தை நம்ம குறிப்பிட்ற எல்லா இடத்துலையும் என்ன சொல்லுவான், ஓ ரத்தம் மாதிரி தாண்டா ஏன் ரத்தமும் சிவப்புன்னு சொல்லுவான். ஆனால் மனிதர்களுக்கு விலங்குகளுக்கு தாங்க ரத்தம் வந்து சிவப்பு கலரில் இருக்கும். பூச்சிகளுக்கு அது மஞ்சள் நிறத்துலையும், நண்டு போன்றவற்றுக்கெல்லாம் அது வந்து நீல நிறத்துலையும் இருக்கும். ஹம்மிங் பேர்டு, ஸ்விஃப்ட்டு, கிங்ஃபிஷரு இது போன்ற பறவைகள்லாம் ஒன்லி ஃப்ளையிங் தானா. எந்த காலத்துலேயும் அது நடக்காதான், அதுக்கு நடக்கவும் தெரியாதான். புல்லட் ட்ரெயின் வளர்ச்சியடைந்த நாடுகளில் தான் பரவலாக இருக்குது. இன்னும் நம்ம இந்தியா போன்ற நகரங்கள்லாம் வரப்போகுது. ஒரு புல்லட் ட்ரெயின் அதிகபட்சமாக 400 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதே அளவுக்கு போகக்கூடிய ஒரு பறவை இருக்குன்னா அவங்களால நம்ப முடியுதா? அந்த பறவைக்கு பேர் தான் ஸ்க்ரெக்லண்ட் பால்கன். இது வந்து கிட்டத்தட்ட 360 கிலோமீட்டர் ஸ்பீடில் பறக்குமா. ட்ராக் ஃப்ளைகன் என்னடா அது, டிராகனா அப்படின்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. தட்டாம்பூச்சி நம்ம ஊரில் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இந்த தட்டாம்பூச்சி வந்து கிட்டத்தட்ட 75 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்குமா. இத்தனை நாளாக நம்மளுக்கு இது தெரியாமல் போச்சு. யூனிவர்சல் பிளான்ட் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. ஆனால் சோளம் தான் யூனிவர்சல் பிளான்ட்டாங்க. கிட்டத்தட்ட அண்டார்டிகாவை தவிர மற்ற எல்லா நாடுகளுமே இது பயிரிடப்படுது. மனிதனோட தொடைப்பகுதியில் இருக்க எலும்பு கான்கிரீட்டை விட அதிக வலிமை வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. இதுக்காக யாரும் போய் தட்டிலாம் பார்த்துறாதீங்க. எலியோட டிஎன்ஏக்கும் மனிதனோட டிஎன்ஏக்கும் கிட்டத்தட்ட 98% ஒத்து போகுதாங்க. அதனால தான் வந்து மனிதனுக்காக கண்டுபிடிக்கப்படுற பல மருந்துகள் எலிக்கு பரிசோதனை வச்சு செய்யப்படுது. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும்.